நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பத்தின் செய்திகளுடன். சீனாவில் நடைபெறும் 2024 குளோபல் இளைஞர் மாநாட்டில் பங்கு பெற்றுவதற்காக பேர்வளையிலிருந்து பல பாடசாலைகளையும் சேர்ந்த 5 பழைய மாணவர்கள் 10 நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு சீனாவுக்கு செல்கின்றனர். இலங்கை சீனா சமூக கலாச்சார நட்புறவு சங்கத்தின் முயற்சியால் இலங்கையிலிருந்து சுமார் 30 இளைஞர்கள் இந்த மாநாட்டில் பங்கு பெற்றுகின்றனர். சங்கத்தின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் அல்ஹாஜ் இஃபாம் கனஃபியின் வேண்டுகோளின் பேரில் பேர்வளை பகுதியைச் சேர்ந்த 5 மாணவர்களும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு சர்வதேச பாடசாலை மாணவன் ஐமன் சப்ராஸ், கொழும்பு ஜாயிரா கல்லூரி மற்றும் பேர்வளை கோல்டன் கேட் சர்வதேச பாடசாலையின் பழைய மாணவனான எம் பிலால், கொழும்பு வாணிப முகாமித்துவ பாடசாலை மாணவன் இஸ்மாயில் ஹாசிம் ரிஃபான் ஆகியோர் மாகாணத்திற்கும் கொழும்பு ஜாயிரா கல்லூரி மற்றும் பேர்வளை விஸ்டம் சர்வதேச பாடசாலை பழைய மாணவன் முகமது ஜம்ஸ் ஹாசிம், முகமது ரொசைத் பேர்வளை விஸ்டம் சர்வதேச பாடசாலை மற்றும் கொழும்பு ஜாயிரா கல்லூரி ஆகிய பாடசாலைகளின் பழைய மாணவர் முகமது ஃபர்சார், முகமது அஸ்மல் ஆகியோர் நின்சியா மாகாணத்திற்கும் விஜயம் செய்கின்றனர். இவர்களுள் ஐமன் சப்ராஸ், பிலால், இஸ்மாயில் ஹாசிம் சீனா நோக்கி பயணமாகின்றனர். இலங்கையிலிருந்து செல்லும் 30 இளைஞர்கள் மேற்படி இளைஞர் மாநாட்டில் பங்கு பெற்றுவதோடு அங்குள்ள பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், இளைஞர் மத்திய நிலையங்கள், தலைமைத்துவ பயிற்சி வழங்கப்படும் இடங்களுக்கும் செல்ல உள்ளனர். இலங்கை சீனா சமூக கலாச்சார நட்புறவு சங்க தலைவர் இந்திரநாந்த அபேசேகர தலைமையிலான சங்க உறுப்பினர்கள் இலங்கை சீனா நாடுகளுக்கு இடையிலான கல்வி, சமூக, வர்த்தக, கைத்தொழில், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார துறைகளை மேம்படுத்த பல்வேறு வேலை திட்டங்களையும் முன்னெடுத்துள்ளது. அதன் ஒரு அங்கமாகவே 30 இளைஞர்கள் இளைஞர் மாநாட்டில் பங்கு பெற்றனர். சீன நென்சியா மாகாணத்துடன் பேர்வளை தொகுதியைச் சேர்ந்த எதிர்காலத்தில் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் நோக்குடன் ஒப்பந்தம் ஒன்றும் கைச்சாத்திடப்பட்டது. சீனாவுக்கு விஜயம் செய்த மேல் மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் இஃப்திகார் ஜமீல் நின்சியா மேயர் உடன் ஒப்பந்தத்திற்கான ஆவணத்தில் கைச்சாத்திட்டார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. 2024 குளோபல் இளைஞர் மாநாட்டில் பங்கு பெற்ற பேர்வளை பகுதியைச் சேர்ந்த 5 இளைஞர்களுக்கும் சந்தர்ப்பம் பெற்றுக் கொடுத்த சீனா இலங்கை கலாச்சார சமூக நட்புறவு சங்க தலைவர் இந்திரநாத் அபேசேகர் தலைமையிலான சங்க உறுப்பினர்களுக்கு பேர்வளை வாழ் மக்கள் நன்றிகளை தெரிவிக்கின்றனர். செய்தியை வழங்கியிருந்தார் முஹப்பத் ஊடகத்தின் பேர்வளை பிராந்திய செய்தியாளர் BM Mukhtar. Hi, this is Bilal from China for Birwala. I'm visiting the 2024 Global Youth Conference in China-US Youth Camp in Shandong Province. The visit organized by ASLC SCC of Sri Lanka has been a remarkable opportunity for us. We extend our special thanks to ASLC SCC for giving 3 students from Berwala this incredible opportunity. In total, 30 students from Sri Lanka are attending this important event. We are grateful to Shandong Province, the Sri Lanka China Embassy and ASLC SCC for making this possible. This visit served as a significant bridge between China and Sri Lanka, fostering greater cooperation and understanding.